everyone, welcome back to the channel. பனாத பயல்களா எதுக்குல என்னைய பார்க்க இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா காரை க்ளீன் பண்றதுக்கான ஒரு டஸ்டர் தான் பார்க்க போறோம். யூசுவலா நமக்கு வந்து காரை நம்ம அப்படியே நிறுத்தி வச்சிருப்போம். அடிக்கடி எடுக்காதவங்களுக்கு என்ன பிரச்சனைனா ஒரு வீக்லி ஒன்ஸ் இல்ல ட்வைஸ் இன் அ வீக் ஆர் ஒன்ஸ் இன் 2 வீக் அந்த மாதிரி எடுக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனைனா அந்த காரை எடுக்க போறோம்னா எடுக்கிறதுக்கு முன்னாடியே தொடச்சு ஒரு 1/2 hour முன்னாடியே அதெல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு நம்ம பர்ஃபெக்டா எடுத்துட்டு போனோம்னா அந்த மாதிரி போகலாம். இல்லைன்னா துடைக்கிறதுக்கு வந்து சோம்பேறித்தனம் பட்டு அப்படியே சல்லுன்னு எடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ எனக்கு வந்து சீக்கிரமாகவும் துடைக்கணும், எனக்கு வந்து என்னோட டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணி எனக்கு அதெல்லாம் பண்ண பிடிக்காதுப்பா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் நான் இப்போ சொல்ல போறேன். என்னம்மா இப்படி பண்றீங்க, பேசுங்கம்மா. அது என்னன்னா இதோ ஜப்பாசு டஸ்டர். ரைட், இதுல என்ன இப்போ ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா நான் ப்ரீவியஸா வந்து நார்மல் டஸ்டர் யூஸ் பண்ணேன் லைக் திஸ். ஸோ இந்த டஸ்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது நான் சொன்னேன். ஸோ இந்த டஸ்டரில் பார்த்தீங்கன்னா இது நார்மல் ஒரு க்ளீனர் தான். நீங்கள் வந்து வைப் பண்ணீங்க, இப்போ வந்து அழுக்காக இருக்குது வைப் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து அது வந்து ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அண்ட் ஒன் வைப்பில் வந்து அது வராது. அண்ட் அதெல்லாம் ஸ்ட்ராண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நமக்கு அது வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும் இல்லையா, ஒரு மாதிரி அப்படியே தட்டினோன்னா அப்படியே தூசி தான் கிளம்பும் அப்படியே. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் அந்த டஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு பதிலாக அப்படியே தூசி எல்லாம் பறக்கும். நமக்கு ஆனால் என்ன வேணும், டஸ்ட் அலர்ஜி இருக்கிறவங்களாம் வச்சுக்கோங்க, அவங்களுக்கு அந்த டஸ்ட் செட் ஆகுது. பட் நமக்கு என்ன வேணும், நம்ம வைப் பண்ணோடனே வந்தோமா வைப் பண்ணோமா டஸ்ட் எல்லாம் போச்சாப்பா சூப்பராப்பா வேலை முடிஞ்சா அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு தான் என்னன்னா நம்மளோட ஜப்பாசு. ஸோ இது நான் என்னன்னு சொல்லிட்டேன். ஸோ ஜப்பாசுவில் எனக்கு வந்து ஆர்டர் பண்ணப்போ இப்படி தான் வந்து பேக்கேஜிங் வந்து வந்துச்சு. ஆல்ரைட், ஸோ இங்கிலீஷ் பேப்பர் மேஞ்சிட்டு வந்து ஃபிலிம் காட்டியே. ஸோ இதில் வந்து என்னன்னா ஜப்பாசு கார் டஸ்டர். இதில் நான் வந்து வாங்கின என்ன சீரீஸ்னா ஜக்கர்நாட். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டஸ்ட் வந்து ஒன் ஸ்வைப்பில் வந்து அது வந்து போயிடுன்றாங்க. அண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து 100% வேக்ஸ் ட்ரீட்டட் காட்டன் ஸ்டாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்றாங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து டஸ்ட்டை வந்து அப்படியே பறக்க விடாமல் அது வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ஆர் இட் ஜஸ்ட் அப்சார்ப்ஸ் இட் லைக் அ மேக்னெட் அந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 3Dலயே படம் எடுக்கிற அளவுக்கு இவ்வளோ பெரிய மெசேஜ் சொல்லிட்டேடா. ஸோ தென் இது வந்து லைட் வெயிட்டாக இருக்குன்றாங்க. அண்ட் தென் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க கீ பெனிஃபிட்ஸ். ஸோ இதை நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் டைம். நம்ம இது வந்து ப்ராக்டிக்கலாக போயிட்டு இது நிஜமாவே அப்படி ரிமூவ் பண்ணுதா அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அண்ட் இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் கேட்கலாம், என்னப்பா இதை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டே அப்போ நெக்ஸ்ட் டைமும் அது பண்ணும்போது அப்போ ஸ்க்ராட்ச் ஆகும்லப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. வாட் யூ மீன் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஷேக் வைப் அண்ட் நாட்ச். ரைட், ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். அண்ட் வைப் பண்ணுறது ஃப்ரம் டாப் டு பாட்டம் வைப் பண்ணுங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் வெட் சர்ஃபேஸ். ஸோ கார் ஈரமாக இருக்கும்போது வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து பாயிண்ட் டு பி நோட்டட். அண்ட் எங்க அம்மா எவ்வளோ சொல்லிச்சு. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, இதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, ஸோ நிறையா வந்து டஸ்ட் சேர்ந்துருச்சு, நான் இப்போ க்ளீன் பண்ணும்போது அதுக்கப்புறம் இது வந்து அப்சார்ப் பண்ணுற குவாலிட்டி வந்து போயிடுச்சு அப்படின்றப்போ இந்த மாதிரியான ஒரு ரெஜுவனேட்டர் வந்து அதுக்காகவே சேல் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இதை வந்து நார்மலாக வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு இந்த ரெஜுவனேட்டர் வச்சு அதில் வந்து நம்ம ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணோன்னா இட் வில் பி பேக் டு இட்ஸ் ப்ரீவியஸ் ஃபார்ம். பழையபடி எப்படி அப்சார்ப் பண்ணோம் அந்த மாதிரி அப்சார்ப் பண்ணுன்றாங்க. ஸோ லெட்ஸ் கோ அண்ட் செக் இட் அவுட் ரியல் லைக் வெதர் அவங்க சொன்னது வந்து அதே மாதிரி 1 ஸ்ட்ரீக்கில் அது வருதா இல்லையான்றதை பார்க்கலாம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட கார் பார்க்கிங்கில் இருக்கேன். நீங்கள் ஆல்ரெடி நோட் பண்ணியிருப்பீங்க. இப்போ நான் உங்களுக்கு காரே ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கவர் போட்டு குட்டி குட்டியாக அந்த மண் மாதிரியான ஒரு மாதிரியான டஸ்ட் எல்லாம் தெரியுதா உங்களுக்கு? கார் சைடில் ஃப்ரண்ட்டில் பானட்டில் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு டஸ்ட் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு அண்ட் பேக்குன்னு எல்லா இடத்துலையுமே வந்து நமக்கு வந்து டஸ்ட்டாக இருக்குது. ஸோ இப்போது இவங்க சொன்னது இவங்க க்ளீன் பண்ணது இப்போது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்றதை பார்க்கலாம். பட் பிஃபோர் தேட் என்னோட நார்மல் டஸ்டர்லேயும் நான் வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் அது எப்படி இருக்குது. அண்ட் நம்மளோட ஜப்பாசு வந்து எப்படி இருக்குதுன்றதை நம்ம லைவாக பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என் கையில் வந்து நான் 2 டஸ்டர் வச்சுருக்கேன். ஒன்று வந்து நம்ம ஜப்பாசு டஸ்டர் அண்ட் another one is நார்மல் டஸ்டர். ஸோ இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இது எவ்வளோ வேவியாக ஃப்ளோவியாக இருக்குது. அண்ட் இது பாருங்கள் அப்படியே ஏதோ சொல்லியா சொன்னா நீங்க தேஞ்சு போயிடுவியா ஒட்டிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதில் நான் வந்து க்ளீன் பண்ணும்போது எப்படி இருக்குது அண்ட் இது யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். அண்ட் இதுக்கு நான் சொன்ன மாதிரி நான் யூஸ் பண்ண முன்னாடி எப்படி ஷேக் பண்ணிக்கணும். ரைட், அண்ட் இது ஹோல்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இதுவும் ஈஸியாக தான் இருக்குது இல்லைன்னு சொல்ல, பட் how it performs அதான் நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ அண்ட் செக் இட் அவுட்.
ஓகே, ஸோ நார்மல் டஸ்ட்டை வச்சு நான் க்ளீன் பண்ணுறேன். ஜஸ்ட் அ ஸ்வைப். ஸோ யூ கேன் சி இங்கே பாருங்கள், ஸ்ட்ராண்ட்ஸ் அப்படியே இருக்குது. அண்ட் இட் கேன் அஃபெக்ட் யுவர் கார். லைக் உங்களுக்கு வந்து கோடு விழலாம், ஸ்க்ராச்சஸ் ஆகலாம். ஓகே, ஜஸ்ட் அ ஸ்வைப். அகெயின் ஐம் டூயிங் இட். பாருங்கள், அகெயின் ஐம் டூயிங் இட் ஹியர். தட்ஸ் இட். ஓகே, நவ் வித் அவர் ஜப்பாசு, இது அவங்க கிளைம் பண்ணது வந்து ரியலாக இல்லைன்னு பார்க்கலாம். அந்த பிளேஸே நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம். லைக் சி, அந்த டாட்டட் ஒன்ஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறது தான் இருக்குதே தவிர, பட் உங்களுக்கு இதில் இருந்து அந்த மண் மாதிரி இருக்கிற அந்த இதெல்லாம் போயிடுது. சேம் வே நான் அங்கே எப்படி க்ளீன் பண்ணணும் அதே மாதிரி தான் க்ளீன் பண்ணுறேன். ஜஸ்ட் அ சிங்கிள் வைப். எஸ், இட் ஒர்க்ஸ். பட் என்னன்னா, நமக்கு எக்ஸிஸ்டிங்காக அந்த மழையோ தண்ணியோ ஏதாவது பட்டிருக்கும்ல, அந்த அது மட்டும்தான் இருக்குது தவிர, பட் அவங்க கிளீன் பண்ணுற இந்த சாண்ட், இந்த டஸ்ட், அது எல்லாமே வந்து போயிடுது. தட் ஒர்க்ஸ். அவங்க சொன்னது வந்து இட்ஸ் ஒர்க்கிங். ஸோ நான் பின்னாடி ரியரில் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டேன். பிஃபோர் தட் இங்கே எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம். இதை வந்து நீங்கள் எல்லா ஏரியாஸ்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் தான் அப்படின்லாம் இல்லை. வானத்தில் தான் யூஸ் பண்ணணும், கிளாஸில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ மெயினாக என்னென்னா, இது வந்து இப்போ நான் பண்ணும்போது இங்கே பார்த்துருப்பீங்க, இது யூஸ் பண்ணும்போது அது டஸ்ட் வந்து பறக்கலை. இட் ஹோல்ஸ் த டஸ்ட் பிகாஸ் இட்ஸ் வேக்ஸ் கோட்டட். பட் அதில் என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு வந்து டஸ்ட் அப்படியே செதறும், பறக்கும். ரைட். ஸோ இது வந்து உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு நீங்கள் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ அதுனா நீங்கள் எத்தனை ஒரு ஸ்ட்ரீக்லேயே போகல, இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்வைப்லேயே வந்து போயிடுது. ரைட். ஸோ பின்னாடி போய் செக் பண்ணி வைக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாஸ்லாம் பாருங்க, நல்லாவே தெரியும். நான் எதையும் போட்டு வைக்கலங்க வாண்டடாக, அப்புறம் நானே பண்ண நினச்சி பாருங்க. ஸோ இது நான் க்ளீன் பண்ணுறேன். ஸோ பிஃபோர் தேட் ஐம் ஜஸ்ட் இதை வந்து இந்த மாதிரி ஷேக் பண்ணிவிட்டு, இப்போது டாப் டு பாட்டம் ஜஸ்ட் வைப் வைப் wipe and wipe. That's it. Right. பாருங்க, நான் ஏதோ நல்ல தண்ணி வச்சு தொடச்ச மாதிரி இங்கே இருக்கிற டஸ்ட் எல்லாமே போயிடுச்சு. நான் அதுக்கு என்ன எஃபர்ட்டில் தொடச்சனோ நான் அப்படி தான் துடைக்கிறேன். ஸோ என்ன மாதிரி ஒரு சோம்பேறியான ஒரு ஆள்லாம் இருக்கிறாங்கன்னா இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க சொன்னது வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இது வந்து டஸ்ட்டை வந்து ஒன் ஸ்வைப்பில் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிடுது. ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நான் திங்க் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் வெர்ஷன் இருக்குது, அண்ட் இதை விட ஒரு அடுத்த வெர்ஷனும் இருக்குது. இது வந்து அதுக்கான மிடில் வெர்ஷன் வந்து நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். சப்போஸ் நீங்கள் இது வந்து வாங்கிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போய் அந்த லிங்க்கில் போய் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். and don't forget to like the video. இது நல்லா இருந்துச்சுன்னா ஸோ ப்ளீஸ் ஒரு லைக்கை போட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் if it is useful, and please subscribe the channel and see you on another video. Bye bye. And one more thing, this is not a paid promotion. அப்புறம் நான் வேற என்ன ரொம்ப புகழ்ந்து பேசுகிறேன்னு பாருங்க. இது ப்ரமோஷனோ ஏதோ கிடையாது, நான் பர்சனல் யூஸுக்காக வாங்கினது. பட் இட்ஸ் குட் அண்ட் ஐ thought to share with you guys. ஏன்னா நிறைய பேர் கார் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணுறது வந்து எவ்வளோ கடுப்புன்றது நல்லாவே தெரியும். ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டாட்டா.